ஹாய் நண்பா நண்பீஸ், ஹலோ வணக்கம். நேற்று தளபதி விஜய் காரைக்குடி வேட்பாளர் டாக்டர் டி.கே. பிரபு ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மக்களை சந்தித்து பேசாமல் போயிட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, காவல்துறை கொடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா 12 to 2:30. இந்த 2:30 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு பிரச்சாரம் முடிச்சுட்டு போகணும் ஏற்கனவே அனுமதி சொல்லியிருந்தாங்க. அதை மீறினோம்னா அவங்க கேஸ் போட்டுருவாங்க. அதனால் தளபதி விஜய் சொன்ன நேரத்துக்குள்ளே வர முடியல. கரெக்டாக 2:45 தான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ஸோ அதனால் காவல்துறை வந்து அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வழிநடுக மக்கள் அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. வந்து பார்த்துட்டு கையசைச்சு வந்தார். இதுவே மக்களை பார்க்காம கடந்து வந்தோன்னா அதுக்கும் அவதூறு பார்ப்பாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக மக்களை சந்திக்கணும். அவருக்கு வராத கூட்டமாக அவருக்கு எங்கே போனாலும் கூட்டம் வரத்தான் செய்யுது. அதை சமாளித்து அந்த டயத்துக்கு வரணும். ஸோ இதனால் ஒன்று யார் மேலேயும் தவறு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த ஊர் எல்லா ஊர்லேயும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, எங்கள் ஊருக்கு வரணும் சாமி, எதுவுமே பேசணும், அவள் முகத்தை பார்க்கணும், கையை காட்டணும், பதிலுக்கு நாங்கள் கையை காட்டணும், அவள் தான் அவர் யாரை கை காட்டுறோம் அந்த வேட்பாளருக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க. என்ன அவதூறு அப்படின்னாலுமே மக்கள்கிட்ட ஈடுபடாது. அதுவும் எதிர்கட்சிக்காக என்ன சொல்கிறார், காரைக்குடியில் கூட்டமே இல்லை, அதனால் அவள் பாதியிலே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இறங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கே சைக்கிள் வந்துச்சு. ஸோ சைக்கிள் இறங்கி ஓட்டுனதுக்கே இவ்வளோ கூட்டம்னா அவன் இறங்கி நடந்துக்க ஆரம்பிச்சானா என்ன ஆகும் நிலமை, சத்தியமாக முடியாது. அவ்வளோதான். இதனாலே தளபதி விஜய் என்னன்னா, நான் நடந்து போனால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாரு. ஸோ தளபதி விஜய் எங்கே போனாலும் மக்கள் செல்வாக்கு இருக்குது.